வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சோபகிருது வருடம் தை மாதம். தை மாதத்தில் இது 7ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி, திதி வளர்பிற ஏகாதசி, யோகம் சித்த யோகம். துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் ஏகாதசி விரதம், சுப முகூர்த்த நாள். நாளைய விசேஷம் ஏகாதசி விரதம், சுப முகூர்த்த நன்னாள். நாளைய தினமும் சுப முகூர்த்தம், நாளை மறுதினமும் சுப முகூர்த்தம். ஞாயிறு, திங்கள் 2 நாட்களும் வரிசையாக சுப முகூர்த்த நன்னாள்கள். நாளைய விசேஷம். நாளைய தினம் அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம். நாளை சுப முகூர்த்த நன்னாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 10 மணி வரை. காலை 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை. மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் செவ்வாய், புதன், சுக்கிரன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று ஏகாதசி விரதம். ஏகாதசி என்றாலே பெருமாள் ஞாபகம்தான். நாளைய தினம் அயோத்தியில் ஸ்ரீ ராமபிரான் பிராண பிரதிஷ்டை. ராமபிரானை பிரதிஷ்டை செய்கிறாங்க நாளைக்கு. சில பேர் இதை கும்பாபிஷேகம் அப்படிங்கிறாங்க. இன்னும் வேலைகள் நிறையா இருக்குது. பிராண பிரதிஷ்டை ஆனால் வழிபாட்டுக்காக கோயில் திறக்கப்படுகிறது. நம்ம எல்லோரும் கோயிலுக்கு போகலாம். அதனால் இன்றைக்கே நம்ம ராமபிரானை நினைக்கலாம். பெருமாள் நாமத்தை, ஸ்ரீராம நாமத்தை சொல்வது அப்படிங்கிறது நம்ம ஒருங்கே இணைந்து 108 முறை, 1008 முறை, லட்சம், இது மாதிரி திருநாமத்தை சொல்ல சொல்ல அந்த அயோத்திக்கு அது கேட்கணும். அந்த அளவுக்கு நம்ம உறக்க சொல்லலாம். ஜெய் ஜெய ராம் சீதாராம், ஜெய் ஜெய ராம் சீதாராம்னு சொல்ல சொல்ல நமக்கும் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும். இன்று நாம் ஏகாதசி விரதத்தோடு ராம நாமத்தையும் ஜபிப்போமாக. மேஷராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகமான தினம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று காணப்படக்கூடிய ஒரு நிலை. சந்திர பகவான் உச்சமாகும் இடத்தில் பணம் நிறையா வரும். பணம், காசு வரக்கூடிய நேரம். பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய நேரம். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நேரம். செல்வாக்கும் உயரும், சொல்வாக்கும் உயரும். செல்வாக்கால் உங்கள் சொல்வாக்கும் சிறப்படையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிம்பாங்க. உங்களுக்கு இப்போ அது மாதிரியான ஒரு நிலை உண்டு. நீங்கள் போகிற இடங்கள்லாம் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள், நேரம் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் சேரும். நல்ல செய்திகள் சேரக்கூடிய ஒரு நேரம். தொலைதூர பயணம், நீண்ட தூர பயணம், இதெல்லாம் சில பேருக்கு ஏற்படும். பயணத்தால் நன்மையும் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காதிற்கு எட்டும். வேற்று மொழி மதக்காரர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி. சில புதிய நட்புகள் கிடைக்கும். அந்த நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய நேரம் இது. ராசிக்கும் நாளுக்கும் உடைய கிரகமான புதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படக்கூடிய நிலை. அதனால் செல்வாக்கு உயரும். பணம், தனம் விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்லா இருக்குது. செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வரவும் உண்டு. வரவை விட அதிகமான செலவுகளும் உண்டு. கொஞ்சம் சிக்கனத்தை கடைப்பிடிப்பது நலம். கடகராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். ராசிபதி 11ஆம் இடத்தில் உச்சம்.
ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது ஒரு யோகம். இன்றைய நாள் உங்களுக்கு தன லாபங்களும் பொருளாதாரத்தில் ஒரு உயர்வும் ஏற்படும். பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். எங்கேயோ கொடுத்த பாக்கி நீங்களே மறந்துருப்பீங்க, அதெல்லாம் இப்போ வசூலாகும். தொடர்ந்து 2 கூடிய கிரகம் அவர் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அரசு சார்ந்த பணிகள் இருப்பவர்களுக்கு இப்போது சில நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும். கௌரவ பட்டங்கள் பதவிகள் கிடைக்கும். சில பேருக்கு கௌரவப்படுத்துவாங்க, கூப்பிட்டு மேடையில் நிற்க வச்சு பொன்னாடைகள் பட்டாடைகள்லாம் போட்டு அவங்களுக்கு கௌரவிப்பாங்க. அந்த மாதிரி கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நாள் நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வழக்கத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். விரையாதிபதி உச்சம் பெறுகிறார். விரயஸ்தானம் அப்படிங்கிறது 12ஆம் இடம். அதற்கு அதிபதி சந்திரன். அவர் இப்போ உச்சம் பெற்று காணக்கூடிய ஒரு நிலை. இந்த மாதிரி சந்திரன் உச்சமாக இருக்கும்போது செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். ராசி அதிபதியும் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். 5ஆம் இடம் வலுப்பெற்று இருப்பதால் புகழ் கிடைக்கும். தெய்வீக ஞானம் பிறக்கும். சில பேருக்கு பூர்வீகத்துக்கு போயிட்டு வரக்கூடிய யோகம் சில பேருக்கு ஏற்படும். உங்களுடைய சொந்த ஊரில் வசிக்கக்கூடிய ஆர்வமும் எண்ணமும் சில பேருக்கு ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு மிக 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 அதிர்ஷ்டமான யோகமான தினம். லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உச்சமாக இருக்கார். அப்போது லாபம் பன்மடங்கு கிடைக்கும். அதுவும் பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்தில் உச்சம் பெறுகிறார். பாக்யாதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கார். குருவின் பார்வையில் இருக்கார். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் உங்களுக்கு கைகூடும். மிகப்பெரிய தன லாபங்களும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய நேரம். உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்களோடு இணையக்கூடிய ஒரு நேரம். சண்டை போட்டவங்கெல்லாம் இப்போ சமாதானமாக பேச வருவாங்க. ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள். அதாவது பெரிய ஒரு சொந்தங்கள் பந்தங்களோட குரூப் ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்கும்? ஒரு 30-40 பேர் ஒரே ஒரு குரூப் ஃபோட்டோக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும்? அதில் நீங்கள் நடுவில் இருந்து சிரிச்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான நாள். மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லாத நாள். துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெறுகிறார். அதனால் கொஞ்சம் பிரச்சனைகளும் ஜாஸ்தியாக வரலாம். மனம் செம்மையாக இருக்கணும். மனம் அலைபாயும். ராம நாமத்தை ஜபிப்பது நல்லது. ஜெய் ஜெய் ராம் சீதாராம்னு சொல்லிகிட்டே இருங்க, நன்மையாக நடக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் உச்சம். 7க்குடைய கிரகம் 2ஆம் இடத்தில் குரு பார்வையில். பாக்யாதிபதி உச்சம் பெறும்போது பாகியங்கள் நடக்கும். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கோயில் திருப்பணிகள் இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களில் இருப்பவர்களுக்கு அதில் நாட்டமும் அதிகரிக்கும். அதன் மூலம் நன்மைகளும் நடக்கும். தெய்வீக திருப்பணிகள் காரணமாக உங்களுக்கு பெயர் புகழ், சமுதாயத்தில் அந்தஸ்தும் கிடைக்கும். கௌரவங்கள் உயரும். கடவுள் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். தன லாபங்களும் கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடம் வலுப்பெற்று இருக்குது. அப்போ வருமானத்திற்கும் இனி குறைவில்லை. அதிகமான வருமானத்தை பெறக்கூடிய நேரம். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோடு மகிழ்ச்சியாக சுற்றுலா சென்று வரக்கூடிய யோகமும் சிலருக்கு ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். அஷ்டமாதிபதி உச்சமாக இருக்கும்போது வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படும். சில பேருக்கு இடுப்பு கைகளில் வலி நீங்கும். அதனால் கொஞ்சம் நம்மளுடைய உடல் நலத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அதே மாதிரி இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் அறவே தவிர்ப்பது நல்லது. தெய்வ வழிபாடு, தெய்வ சிந்தனை அவசியம். மகர ராசிக்காரர்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நேரம். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகமாகும். சில பேருக்கு திருமண விஷயங்களில் பேச்சுவார்த்தையெல்லாம் இப்போ கை கொடுக்கும். ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி முகூர்த்த நாள். நீங்கள் போகிற இடம் வர இடங்களில் உங்களை பற்றின விஷயங்களை சில பேர் விசாரிப்பாங்க. அதன் மூலம் முகூர்த்தம் ரொம்ப சீக்கிரம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார். உங்களுடைய 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிது. 12ஆம் இடத்தில் சுபகிரகங்கள் அமர்ந்திருக்கு. இது திருமணம் சார்ந்த விஷயத்திற்கு யோகத்தை கொடுக்கும். இந்த நேரம் நல்ல நேரம்.
கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய தினம். பணம் கொடுக்கல் வாங்கலில் அதிக எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் பணம் கொடுத்தாலும் பணம் திரும்ப வருவதில் சிக்கல் ஏற்படும். நீங்கள் இப்போ கடன் வாங்கினீங்கன்னா கடனை திரும்ப கொடுப்பதில் உங்களுக்கும் சிக்கல் ஏற்படலாம். அதனால் பண விஷயத்தில் பணத்தை கையாளும் போது அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம் என்று. உங்களுடைய மற்ற அன்றாட பணிகளில் எந்த தடையும் தாமதமும் இல்லை. ஒரு மத்தியம பலனுக்குரிய நாள் என்று. மீன ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான தினம். பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய 5 கூடிய கிரகம் 3ஆம் இடத்தில் உச்சம். சில நல்ல விஷயங்கள்லாம் இப்போ உங்களுக்கு நடக்கும். அதிலும் சிறு தூர பிரயாணம் ஏற்படும். உங்களுடைய தம்பி தங்கைகளால் நன்மை ஏற்படும். சிலருக்கு உங்களுடைய பிள்ளைகளின் முன்னேற்றம் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படும். அவர்களால் உங்களுக்கு நன்மை. உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை, உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை. நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் எல்லா முயற்சிகளும் இப்போ வெற்றி அடையும். வெற்றிக்குரிய ஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெறுகிறார். அதனால் நீங்கள் இப்போது தடைப்பட்டு இருக்குதுன்னு நினச்சிருந்த பல விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் எடுத்து முயற்சி செய்தீங்கன்னா இன்றைக்கி வெற்றி அடையும். புதிய முயற்சி, புதிய தொழில், புது கணக்கு போட்டு ஆரம்பிக்கிறது, தொழில் விரிவாக்கம், எதை புதிதாக செய்தாலும் இன்று செய்வது மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புக்குரிய நாளாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள்.